எக்ஸசைஸ் 3.17 கொஸ்டின் நம்பர் 6 ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வெரிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, ஏ பவர் சி, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஏ பவர் சி, அப்போ இந்த ஏயை வச்சு தான் அந்த ஏ பவர் டி எழுத போகிறோம். ஓகே, அப்போ ரோவை காலமாக கன்வெர்ட் பண்ணிடலாமா? இங்கே ஃபஸ்ட் ரோவில் 5 2 2 இருக்குது, அது ஃபஸ்ட்டு காலத்தில் அப்படியே எழுதிரும். செகண்ட் ரோவில் இருக்கிறத அப்படியே செகண்ட் காலத்தில் எழுதிருங்க. தேர்ட் ரோவில் இருக்கிற எலமெண்ட்ஸை தேர்டு காலத்தில் நான் அப்படியே எழுதிடுறேன். இதான் ஏ பவர் சி. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக இருக்குல்ல, அதை அப்படியே எழுதிடும். ஏ பவர் சி தி ஹோல் பவர் சி. இப்போ இதுதான் ஏ பவர் சி. அதுக்கு ட்ரான்ஸ்போஸ் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு ரோவில் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு காலத்தில் எழுதிடுவோமா? 5 மைனஸ் ரூட் 17 8. செகண்ட் ரோவை செகண்ட் காலத்தில் அப்படியே எழுதிடுறேன். தேர்ட் ரோவில் இருக்கிறத அப்படியே தேர்டு காலத்தில் எழுதிடுறேன். ஓகே, இது அப்படியே கொஸ்டின் கூட மேட்ச் ஆயிரும் பாருங்கள். அதுக்கு பேர் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ. அவ்வளோதான். ஏ பவர் சி தி ஹோல் பவர் டி. அதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது, ரைட் சைடில் இருக்கா ஏ கொண்டு வந்தாச்சு.